ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சாடியா சமையல். இன்றைக்கி நாம் புடலங்காய் கூட்டு ரொம்ப டேஸ்டியாக எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. இது போல் சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணிக்கோங்க. நான் 2 ஸ்பூன் பைத்தம்பருப்பு எடுத்திருக்கேன், 3 ஸ்பூன் கடலைப்பருப்பு எடுத்திருக்கேன். வாங்க செய்யலாம். பாத்திரம் ஹீட் பண்ணியிருக்கேங்க. 3 ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கலாம். கடுகு 1/2 டீஸ்பூன் சேர்த்துக்கலாம். கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். கடலைப்பருப்பு சேர்த்துக்கலாம். பருப்பு சேர்த்துக்கலாம். ஒரு 2 நிமிஷம் வறுத்துக்கலாங்க. அந்த அளவு வறுத்தா போதும். பருப்பு வறுப்பட்டுச்சுங்க. நம்ம காய் சேர்த்துக்கலாம். காய் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். உப்பு ஒரு 1/2 டீஸ்பூன் சேர்த்துக்கலாங்க. காய் வேகிற அளவுக்கு தண்ணி விட்டுக்கலாங்க. இந்த அளவுக்கு தண்ணி போடுங்க. ஒரு விசில் விட்டுடலாம். காய் நல்லா வெந்துடும். காய் வேகிறதுக்குள்ளே நம்ம தேங்காய் அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாங்க. 7 பல் பூண்டு எடுத்திருக்கேன், 4 பச்சை மிளகாய் எடுத்திருக்கேன், 3 பீஸ் தேங்காய் எடுத்துருக்கேன். இதை அரைச்சிட்டு வந்துடலாம். இது போல் நல்லா நைஸாக அரைச்சிக்குங்க. இப்போ காய் வெந்துடுச்சு. நம்ம அரைச்ச தேங்காவை அதில் சேர்த்துடலாம். காய் நல்லா வெந்துடுச்சுங்க. அதில் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுடலாம். நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு மூடி போடலாம். ஒரு 1 நிமிஷம் இது கொதிச்சா போதுங்க. அவ்வளோதாங்க, புடலங்காய் கூட்டு ரெடி ஆயிடுச்சு. சப்பாத்திக்கு, தோசைக்கு, சாப்பாடுக்கெல்லாம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. ரொம்ப சிம்பிளாகவும் செஞ்சிடலாம். நீங்களும் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சாடியா சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.